தீர்மானம் எண் 18 தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை கூடாது. தமிழ்நாட்டில் தற்போது 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் போது தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளை குறைப்பதற்கான அபாயம் உள்ளது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் தொகுதிகளை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. இது பாரபட்சமான அணுகுமுறையாகும். நாட்டின் நலன் கருதி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முறையை சிறப்பாக கடைபிடித்த தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுடன் மேலும் சில வட மாநிலங்களும் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்துவிட்டு இத்திட்டத்தை சரிவர செயல்படுத்தாத மாநிலங்கள், அதுவும் பாஜகவுக்கு சாதகமாக உள்ள மாநிலங்களில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்திய மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருப்பதுடன் தென்னிந்திய மாநிலங்களை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு வட இந்திய மாநிலங்களில் பெரும் வெற்றி மூலமே ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும் ஆபத்தான போக்கிற்கும் வழிவகுப்பதாகும். இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட ஒருமித்த உணர்வை வெளிப்பட செய்வதுடன் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் சிறப்பாக நடத்தி தொகுதி மறுவரையை செய்வதை மேலும் 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும் என்பதையும் எந்த ஒரு மாநிலத்திற்கும் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள பிரதிநிதித்துவ விகிதத்தில் மாற்றம் ஏற்படுத்தாதவாறு தொகுதி மறுவரையை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் அந்தந்த மாநிலங்களின் உரிமை குரல் தொடர்ந்து ஓங்கி ஒலித்திடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ள கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொதுக்குழு பாராட்டுதல்களை தெரிவித்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாமல் இருப்பதை உறுதி செய்ய ஒன்றிய பாஜக அரசை இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. நன்றி.